கடற்கரை கலை இலக்கிய வட்டத்தின் அனைத்து உயிர் நாடிகளுக்கும் மாலை வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப அதை உள்வாங்கி தன் கவிதை நூலால் வெளிக்கொணர்ந்திருக்கும் அன்பு மகன் ருசல் டினோவிற்கும் அவன் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கண்ணீர் துடைக்க ஒரு புத்தகம். கண்ணீரை துடைக்க எத்தனையோ வழிகள் இருந்தும் புத்தகத்தை கொண்டு எப்படி கண்ணீர் துடைப்பான் இந்த சிறுவன் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக யோசித்தேன். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ருசல் டினோ, 9ஆம் வகுப்பு மாணவன். புத்தகத்தின் பக்கங்கள் 58, விலை ரூபாய் 200, அச்சு நாஞ்சில் ஆப்செட் பிரிண்டர்ஸ், நாகர்கோவில். அறிமுக உரையாக கடிகை அருள்ராஜ் நாவலாசிரியர், அணிந்துரையாக கடிகை ஜெரோமியஸ் அவர்கள். மேனாள் தலைமை ஆசிரியர் புனித பீட்டர் நடுநிலைப்பள்ளி கடியப்பட்டணம். ஆசியுரை பணியாளர் பபியன்ஸ் மற்றும் சகோதரி ஜெர்மினால் மெல்கியாஸ். வாழ்த்துறை பணியாளர் ஆண்ட்ரூஸ் கடியப்பட்டணம் பங்குத்தந்தை மற்றும் தாளாளர் புனித பீட்டர் நடுநிலைப்பள்ளி. மேலும் ஜெயமேரி தலைமை ஆசிரியர் புனித பீட்டர் நடுநிலைப்பள்ளி கடியப்பட்டணம். வாசிப்புக்கு பிறகு மனதில் நிற்கும் சில எண்ணங்கள். ஒரு நூலை மதிப்பிடும் போது அதன் மொழி நடை அல்லது கருத்துக்களை மட்டும் கவனிப்பது போதாது. அந்த நூல் வாசகரின் மனதில் எந்த விதமான சிந்தனையை உருவாக்குகிறது என்பதுதான் உண்மையான ஒரு அளவுகோல். அந்த அடிப்படையில் கண்ணீர் துடைக்க என்ற ஒரு புத்தகம் வாசகரை தன் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வைக்கும் முயற்சியாக தோன்றுகிறது. வாசகனை கவரும் மற்றொரு அம்சம் மொழியின் எளிமை, அதாவது மொழி நடைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே சின்ன குழந்தை முதல் பெரியவங்க படிக்கிறதுக்கு வரைக்கும் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மொழி நடைய இந்த சிறுவன் அதாவது சிறுவனை விட நூல் ஆசிரியர் கையாண்டிருக்கிறார் என்பதை பொருத்தமாக இருக்கும். வாசகனை கவரும் மற்றொரு அம்சம் மொழியின் எளிமை. கருத்துக்களை சிக்கலாக்காமல் பள்ளி மாணவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்பட்டு இருப்பது பாராட்டுக்குரியது. எழுத்தாளர் அறிவுரை வழங்குவதாக அல்ல, வாழ்க்கையில் பார்த்தவற்றையே பகிர்ந்து கொள்வதாக தோன்றுகிறது. இதனால் எழுத்துக்கும் வாசகருக்கும் இடையே இயல்பான நெருக்கம் உருவாகிறது. இந்த நூல் ஒரு கதை சொல்லவில்லை, மாறாக ஒரு பயணத்தை முன்வைப்பதாகவே இருக்கிறது. மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துன்பங்கள், உறவுகளின் அருமை, ஒழுக்கத்தின் அவசியம், அன்பின் சக்தி, சமூக பொறுப்பு போன்ற கருத்துக்கள் பல்வேறு கோணங்களில் பேசப்படுகின்றன. ஆசிரியரின் எழுத்தில் இலக்கிய ஆடம்பரத்தை விட மனதார பேசும் தன்மை அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு 9ஆம் வகுப்பு மாணவன் இலக்கிய நடையில் எழுதுவது என்பது இலக்கிய புத்தகங்களை படித்தால் மட்டுமே அது சாத்தியம். ஆனால் அவன் அந்த மொழி நடையை கையாளவில்லை, மாறாக எளிமையான இப்போ 2 பேர் உரையாடினா அந்த மொழி நடை எப்படி இருக்கும் அதே பொறுத்தே அந்த மாணவன் எழுதியிருக்கிறான். ஒரு மாணவன் சமூகத்தை எவ்வாறு உற்று நோக்கி இருக்கிறான் என்பது வியப்பாக உள்ளது. இந்த வயசுல குழந்தைங்க, அது 9வது வயது 9வது படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவன் என்னதை யோசிப்பான்? செல்ஃபோன் நோண்டணும், கிரிக்கெட் விளையாட போகணும், இப்படி தான் ஏதாவது யோசிப்பான். அதையும் தாண்டி இவன் யோசிச்சிருக்கான், அமைதியாக உட்காந்துருக்கான், முதல்ல சிந்திச்சிருக்கான். அதையே உள்வாங்கினது எல்லாமே புத்தகத்தில் வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கைபேசியில் கலைந்து போகாமல் களை எடுக்க முயற்சித்திருக்கிறார். விளையாட்டு பருவத்தில் வினை தீர்க்க அடியெடுத்து வைத்திருக்கிறார். இந்நூலை ஒரு இலக்கிய நாவலாக அளவிடுவது பொருத்தமல்ல, மாறாக இது வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை பகிரும் ஊக்கநூல் என்ற வகையில்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த நோக்கில் ஆசிரியர் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே கூறலாம். என்னை அதிகம் கவர்ந்த அம்சங்கள் நூல் முழுவதும் காணப்படுகின்ற மனித நேய உணர்வு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறத அவன் தன்னுடைய சிறு பிராயத்திலேயே அவன் உணர்ந்து அதை உள்வாங்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பில் தொடங்கி கண்ணீரில் முடிந்த தொகுப்பு ஆனந்த கண்ணீராகவே வெளிப்பட்டிருப்பது வியப்பு. அதாவது அவனுடைய முதல் தொகுப்பு அன்பில் தொடங்குது. அன்பில் தொடங்கி கண்ணீரில் முடிய வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இறை தன்மையோடு இணைந்து புத்தகம் முழுவதும் பயணப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஆசிரியர் இறை தன்மையில் அதிகமாக ஊறி இருக்கணும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போயிருக்கணும், நல்ல இறை வார்த்தைகளை கேட்டிருக்கணும். ஏன்னா அதனுடைய வெளிப்பாடுகள் அந்த புத்தகத்தில் முழுமையும் ஆங்காங்கே இருக்குது. அப்போ அவன் எந்த அளவு இறைத்தன்மையில் நிலைச்சிருக்கிறான் என்பதை நம்ம கண்டு கொள்ள முடியும். பிறர் கண்ணீரை துடைக்கும் போது நம் கண்ணீரும் துடைக்கப்படும் என்ற வரிகளில்
என் கண்ணீரும் சிறிது எட்டி பார்த்தது. அந்த இடத்துல வந்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ஒரு கண்ணீரே வந்துச்சு. ஏன்னா அவன் இப்போ பெரியவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு 9ஆம் வகுப்பு மாணவன் உணர்ந்து எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் ஆச்சரியத்தக்கதாக உள்ளது. தற்போதுதான் தனியே நடக்க ஆரம்பித்திருக்கிறார் நம் ஆசிரியர். அவர் தானம் பற்றி எழுதுவது வியப்பிலும் வியப்பு. இந்த சிந்தனைகள் எல்லாம் இந்த சிறுவனுக்கு எங்கிருந்து தோன்றியது என்ற கேள்வியை பல முறை கேட்டுவிட்டேன் மனதிற்குள். இருப்பினும் சில வேண்டுகோளை ஆசிரியருக்கு உங்கள் முன் வைக்கிறேன். அதற்கு முன்பாக தானம் பற்றி நமது ஆசிரியர் எழுதிய அந்த சிறு தொகுப்பினை உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். உடல் என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பு எழுதியிருக்காங்க. உடல் அமைப்பில் ஏன் கண்ணீர் என்று நீங்கள் கேட்கலாம். அதுவும் ஒரு மனிதனுக்கு என்று மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் கண்ணீர் தான். ஆம், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த மனிதனுக்கு நோயினால் கண்ணீர். இவருடைய உடல்நிலை சரியாவதற்கு பணம் எவ்வளவு செலவானாலும் அதை கொடுத்து உண்ணாமல் உறங்காமல் விழித்து அதனால் உடல் சோர்வு ஏற்படுகிறது, வலி அதிகமாகிறது. இப்பொழுது அவர்கள் வறுமையினால் வாழலாம் அல்லது நோயினால் அவதிப்படலாம். எல்லாமே கண்ணீர் தான். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் இவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை ஆறுதலாக கூறினால் போதும். அதாவது, கவலைப்படாதே, இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இவரை இறுக பற்றிக்கொள், நானும் உடன் இருக்கிறேன். இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் தான் ஒருவனது உடலை பலப்படுத்தும், குணமாகி எழும்பி நடக்க உதவி செய்யும். உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாதுகாப்போடு கவனியுங்கள். ஒரு உறுப்புக்கு வலி என்றால் அனைத்து உறுப்புகளும் வலியோடு வாழ்கிறது. வயிற்றுக்கு அல்லது பல்லுக்கு வலி என்றால் ஒட்டுமொத்த உடலே வலியால் கண்ணீர் வடிக்கிறது. இறைவன் படைத்த இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒற்றுமையுடன் இணைந்தே செயல்பட்டு வருகிறது. அதுபோல நாமும் நம் உறவுகளோடு, நண்பர்களோடு, அதிலும் பகைவர்களோடு இணைந்து உதவி செய்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றது. நண்பர்களே, நாம் இறந்த பிறகு இந்த உடல் செயல்படாது, மண்ணோடு புதைந்து எதுவும் தெரியாமல் போய்விடும். ஆகவே இப்பொழுதே உங்கள் உடல் உறுப்புகளை இறந்தபின் தானம் செய்வதற்கு உறுதிமொழி கொடுங்கள். நாம் இறந்தாலும் நமது உடல் இன்னொருவர் உயிருடன் வாழ்வதற்கு உதவுகிறது என்று மன நிறைவு அடையுங்கள். அப்போதுதான் நமது வாழ்வு சரித்திரம் படைத்த வாழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இதை கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சின்ன வயசில் அவன் வந்து உடல் தானத்தை பற்றி கொண்டு வந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம கலை இலக்கிய வட்டத்திற்கு இன்னொரு எழுத்தாளர் உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிற போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இறுதியாக சில ஒரு வார்த்தைகள். எழுத்துக்களுடைய கோர்வைகள் வந்து கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டும். வாக்கிய அமைப்புகள் சரியாக கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த வாக்கியங்களை வந்து நீ எழுதுனதுக்கு அப்புறமும் மறுபடி திரும்ப சரிபார்த்து அதன் பின்னே அதை வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். தெரிந்ததை எல்லாம் அப்படியே புத்தகத்தில் வந்து கொட்டிவிடாமல் நல்ல மொழி நடையை பயன்படுத்த வேண்டும். அதற்கு மிக முக்கியம் வாசிக்கும் பழக்கம். நீங்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களோ, உள் வாங்குறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய எழுத்துக்களை வெளிப்படுத்த முடியும். அதனை கவனம் கொள்ள வேண்டும். வாசிக்கும் பழக்கம். நாள்தோறும் நல்ல புத்தகங்களை வாசிப்பதை தொடர வேண்டும். எப்படி காலை எழுந்தவுடன் நாம் அன்றாட வேலைகளை செய்கிறோமோ அப்படியே வாசிக்கும் பழக்கத்தை அன்றாடம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எழுதும் போதும் மேடைகளில் பேசும்போதும் வார்த்தைக்கு பஞ்சம் இல்லாமல், திக்காமல், திணறாமல் நம் கருத்துக்களை சரளமாக முன்வைக்க முடியும். இலக்கியங்கள் தொய்வடைந்து வரும் இக்காலகட்டத்தில் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படைக்க வேண்டும். பொதுவான உரைநடை புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். ஆனால் கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதை படித்தவர்களால் மட்டுமே வெளிக்கொண்டு வர முடியும். அதனால் இன்னும் அதிகமான இலக்கிய புத்தகங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். எங்கள் கலை இலக்கிய கடற்கரை கலை இலக்கிய வட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.